அரசாங்க காலமாக கட்டவிடப்பட்டிருக்கிற இந்த படுகொலையானது அது ஒரு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நிறைவடைந்து 14 வருடங்கள் நடந்த பிற்பாடு கூட ஊடக சுதந்திரம் என்பது அடக்கி ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அண்மையிலே வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்களும் அதனுடைய தலைவரும் வந்து අවසාන වශයෙන් කියන්න තියෙන්නේ මේ මාධ්‍ය කළමු කරන්නේ තමන්ගේ රස්සාව ජනතාව දැනුවත් කරන රස්සාවක්. මේ රස්සාව නිදහසේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරජයේ නීතිවලට අනුකූලව කටයුතු කරනවා. අන්නේ රාජකාරියෝක හරියට කරන්නේ යනක පොලිසියේ ආරක්ෂාව සහයෝගය ලබා දෙන්න කියන තමයි අවසාන වශයෙන් ඉල්ලා සිටින්නේ. මේ අද දවසේ වවුනියාව නගරයේ බස්නාතුම්පොළ ඉදිරිපිට පවත්වපු මේ யோசனை பலாபோருக்கு இன்னிக்கு வண்டே அன்னை ஊடக மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே நடாத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக சமூக அமைப்புகள் மக்களினுடைய பிரதிநிதிகள் அனைவரும் இன்று அவர்களுக்கு ஆதரவாக ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த விதத்திலே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சரி ஊடகங்களுக்கும் சரி அவர்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் என்பது இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் வருகின்றார்களோ அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு முன்னுரிமை அளிக்கின்றார்கள். நடுநிலைமையாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இங்கே இந்த நாட்டிலே இந்த இலங்கை திருநாட்டிலே அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரம் இந்த நடுநிலைமையோடு இங்கே மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்களிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு அவர்களுடைய படுகொலைக்கான காரணங்கள் அல்லது அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை அல்லது அவர்களுக்கான இழப்பீடுகள் தொடர்பாக எந்த அரசாங்கங்களும் இலங்கையிலே பேசவில்லை என்பது ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயம். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை சர்வதேச ரீதியிலே வெளிக்கொணர்வதற்காக போராடுகின்ற இந்த ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டிலே அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுயமாக வெளியிடுவதற்கு இங்கே இருக்கின்ற இராணுவ போலீசாருக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர மக்களை அச்சுறுத்தப்படாது. இது போன்ற கைதுகள் தொடர்ந்து முன்னெடுத்தால் மக்களை அணிதட்டி போராட வேறு வழியில் என்பதை கூறிக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதியினுடைய அடக்குமுறைகளில் ஒன்றாகிய இந்த ஊடக அடக்குமுறை காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காலாதி காலம் தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக ஒலித்து வந்த ஊடகவியலாளர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கான நீதி கூட கேள்விக்குறியாக இருக்கும் நிலையிலே நெருக்கடியான நேரங்களிலே எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஊடக பணியை நேரிய வழியிலே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய அந்த ஊடக பணியை அடக்குகின்ற செயற்பாடுகளிலே இந்த போலீஸ் பயங்கரவாதமும் அரச பயங்கரவாதமும் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை அனுமதிக்க முடியாது. கடந்த 27ஆம் தேதி வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடக சங்கத்தினுடைய தலைவர் ஒரு செய்தி சேகரிக்க சென்ற போது மிக மோசமான முறையிலே அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார். இது ஊடகத்துக்கு விழுந்த ஒரு பேர் அடியாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த ஊடக அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் கலந்தள வேண்டும். அதையும் தாண்டி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு சர்வதேச நீதி வேண்டும். இவ்வாறான ஊடக அடக்குமுறைகளை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. இந்த ஊடக அடக்குமுறைகள் தடுத்து நிறுத்தும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்ற விடயத்தையும் பதிவு செய்து கொண்டேன். நன்றி. ஊடகவியலாளர்களை சுயாதீனமாக செயற்பட விடுங்கள். இன்று எத்தனையோ ஆட்சி மாற்றங்களும் சரி, எத்தனையோ நாட்டில் நடந்த பிரச்சனையும் சரி, மாற்றம் பெற்றது ஊடகவியலாளர் என்பதை எந்த அரசும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இவர்களை அடக்கி ஒடுக்குவதை விட அவர்களை ஜனநாயக ரீதியிலாக செயற்பட விட்டால் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அனைவருக்கும் நல்லது. ஆகவே அனைவரும் சுதந்திரமாக நமது பிரச்சனையில் அறிய வேண்டும் என்றால் ஊடகவியலாளர் சுதந்திரம் பேணப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக செயற்பட விடுங்கள். அதை நாங்கள் ஒரு அறைகூலாக என்று விடுக்கின்றோம். பொது அமைப்புகள் சார்பாக நாங்கள் இந்த அறைகூலை விடுக்கின்றோம். அவர்களை சுயாதீனமாக செயற்பட விடுங்கள். அவர்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். அவர்களின் ஊடக சுதந்திரத்தை அவர்களுக்கான ஊடக சுதந்திரத்தை வழங்குங்கள் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவேற்றது பின்னர்
ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய உரிமைசார் பிரச்சனைகள், அதே போன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள், காணி உள்ளிட்ட இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்பிலே தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டு வந்த ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்ட வந்த நிலை காணப்படுகிறது. அந்த வகையிலே அண்மையிலே வவுனியா மாவட்டத்திலே ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டமையானதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கை என்கின்ற சுதந்திர நாடு என்று கூறிக்கொள்கின்ற இந்த அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் மக்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய குரல்களாக நின்று வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தடுத்து வருகின்றன. அந்த வகையிலே இந்த தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது ஊடகவியலாளர்களை போலீசாரை கொண்டும் ராணுவ புலனாய்வுகளை கொண்டு மடக்குகின்ற நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை நாங்கள் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர் சார்பாக நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே போலீசார் தங்களுடைய சட்டம் மற்றும் ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் இவ்வாறு சட்ட ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்தாத பல சந்தர்ப்பங்கள் எழுந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவும் குற்றவாளிகளோடு இணைந்து இந்த நடவடிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறதும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்கள் முறைப்பாடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பான அல்லது நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்காத பல சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே வவுனியாவில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் வடக்கு கிழக்கிலும் சரி இலங்கையில் எந்த பகுதியில் நடைபெறக்கூடாது என்பதனை இன்றைய போராட்டத்தினூடாக நாங்கள் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி. பல நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் நாட்டை அரசாங்கமாக காணப்படுகிற அரசாங்கம் தங்களுக்கு எதிராக அல்லது அரசாங்கம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஊடகவியலாளர்களை பலரை படுகொலை செய்திருக்கின்றனர். அந்த வகையிலே வடகிழக்கைச் சேர்ந்த பல புத்திஜீவிகளாக ஊடகவியலாளர்களாக இருந்தவர்கள் வீதியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த 27ஆம் தேதி நடந்த இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை பிரிவைக்கப்பட்டது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பது போராளிகள் நலன்புரி சங்கம் மட்டுமல்லாது சகல போராளிகள் சார்பிலுமே சமூக மட்டத்திலுமே மக்களாகவும் நாங்கள் இதை கண்டிப்பதோடு அதே நேரம் ஊடக சங்கத்தினுடைய தலைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவரை அச்சுறுத்துவதற்கூடாக சுதந்திரத்தை சிதைப்பதற்கான முயற்சிகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. தகவல் அறியும் உரிமை என்கின்ற ஒன்றை கொண்டு வந்துவிட்டு தற்போது ஜனநாயகத்தை புதைக்கின்ற அல்லது ஜனநாயக கருத்துக்களை வெளியிடுகின்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற சட்ட மூலங்களை அரசாங்கம் கொண்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறான சட்டங்களை கட்டாயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.